வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. குஜராத் மாடலை எக்ஸ்போஸ் பண்ற மாரியே நேத்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல பாருங்க, இன்னொரு முக்கியமான ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கு. குஜராத் மாடல் எந்த அளவுக்கு கேவலமா இருக்கு அப்படிங்கிறதுக்கு மேலும் ஒரு சான்று அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன இந்த ஆர்டிக்கிள்ல இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள்ல நம்ம அரசு பள்ளிகள்ல எப்படி மதிய உணவு திட்டம் அப்படின்னு இருக்கோ, அந்த மாதிரி குஜராத்ல பிஎம் போஷன் ஸ்கீம் அப்படிங்கிற பேர்ல மதிய உணவு திட்டத்தை அரசு பள்ளிகளில் செயல்படுத்திக்கிட்டு வராங்க. அப்படிப்பட்ட அரசு பள்ளிகளில் நீங்க பார்த்தீங்கன்னா, கடந்த 3 ஆண்டுகள்ல இந்த மிட் டே மீல் ஸ்கீம்ல உணவு அருந்தக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1.76 லட்சம் குறைந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் கிட்டத்தட்ட 2 லட்சம் குழந்தைகள் மதிய உணவு சாப்பிடாம இருக்கிறாங்க. அவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு அப்படின்னா, இன்னொரு பக்கம் மதிய உணவுக்கு செலவு செய்யக்கூடிய அரசுடைய செலவு கிட்டத்தட்ட 57% அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 2022, 23ல கிட்டத்தட்ட 42 லட்சம் மீல்ஸ் ஒரு நாளைக்கு அவங்க சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இந்த 3 வருஷத்துல அது கிட்டத்தட்ட 40 லட்சமாக குறைஞ்சிருக்கு. அதாவது 2 லட்சம் குழந்தைகள் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதே நேரத்துல எக்ஸ்பெண்டிச்சர் வைஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, 3 வருஷத்துக்கு முன்னால 1035 கோடி செலவு பண்ணிட்டு இருந்தவங்க, இந்த 3 வருஷத்துல 1626 கோடி கிட்டத்தட்ட 57% அதிகமா இந்த ஸ்கீமுக்காக அரசு செலவு பண்ணுது. ஆனா, அந்த செலவு எத்தன குழந்தைகள் சாப்பிடுறாங்க அப்படிங்கிறதுல ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு பார்த்தா, அதுக்கு நேர் எதிராக 2 லட்சமாக குழந்தைகள் சாப்பிடக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்ல, குஜராத்துக்கும், தமிழ்நாட்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஎம் போஷன் ஸ்கீம் அப்படிங்கிறத அரசு நடைமுறைப்படுத்துறத விட அதிகமாக என்ஜிஓக்கள் கிட்ட குடுத்து அவங்க தான் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட என்ஜிஓக்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதியும் இந்த ஸ்கீமுக்கு கீழ அவங்க குடுக்கக்கூடிய நிதியும் கணிசமாக அதிகரித்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு பக்கம் இந்த மிட் டே மீல் ஸ்கீமுக்காக குஜராத் அரசு அதிகமா செலவு பண்ணிட்டு இருக்கு. ஆனா அந்த செலவுக்கான ரிசல்ட், அவுட்கம், பெர்ஃபார்மன்ஸ் வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க நேர் எதிராக இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ இதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு பார்க்கும்பொழுது, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பக்கம் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியா இருக்கு. பணவீக்கம் அதிகரிச்சிருக்கு. அதனால இந்த ஸ்கீமுக்கான இன்புட் காஸ்ட் ஜாஸ்தியா இருக்கு. அதாவது உணவுப் பொருட்களுடைய விலைவாசி வந்து உயர்ந்திருக்கிறது. கிச்சன் சப்ளைஸ் உடைய விலைவாசி உயர்ந்திருக்கிறது. ஆப்பரேஷனல் எக்ஸ்பென்சஸ், லாஜிஸ்டிக்ஸ் வந்து இதற்கு அதிகரிச்சிருக்கு. அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதே நேரத்துல இன்னொரு விஷயமும் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுடைய எண்ணிக்கை எதனால் குறைந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்ல இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைஞ்சுகிட்டு வருது. பிரைவேட் ஸ்கூல்ஸ் உடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டு வருது. அது மட்டும் இல்ல, அரசு பள்ளிகளில் மாணவர்களுடைய சேர்க்கை நாளுக்கு நாள் குறைஞ்சுகிட்டு வருது. அரசு பள்ளிகளுடைய தரம் சரியாக இல்லாததுனால, பெரும்பாலானவர்கள் பிரைவேட் ஸ்கூலுக்கு ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நாளுக்கு நாள் பிரைவேட் ஸ்கூல்ஸ் உடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அரசு பள்ளிகளுடைய தரம் எந்த மாதிரி குறையுதோ, அதே மாதிரி இங்கே பரிமாறப்படக்கூடிய அந்த மதிய உணவுடைய தரமும் சரியில்ல. ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு மெனு இல்ல. மாணவர்களுக்கு நல்ல சாப்பாடு போடுறாங்க அப்படின்னா, அதுவே ஒரு இன்சென்டிவ் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு இன்சென்டிவ் இல்ல. சாப்பாடுடைய தரம் சரியாக இல்லாததுனால, அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான குழந்தைகள், அதாவது அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பெரும்பாலான குழந்தைகள், வீட்ல இருந்தே சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. அரசு கொடுக்கக்கூடிய இந்த மதிய உணவை சாப்பிட அவர்கள் விரும்புவதில்லை. அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? ஒரு பக்கம் இன்ஃப்ளேஷன், இன்னொரு பக்கம் இன்எஃபிஷியன்சி. இந்த 2 காரணத்தினால தான் இந்த முக்கியமான ஒரு ஸ்கீம் வந்து சஃபர் ஆகுது. இத ஏன் நான் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொன்னேன்னா, இந்திய அளவுல இந்த மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறத ஆரம்பிச்ச முன்னோடி தமிழ்நாடு தான். இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழை எளிய குழந்தைகள் சமூக ரீதியாகவும், பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு வரணும். அவங்களும் படிக்கணும். பெரிய பெரிய வசதியான வீட்டு குழந்தைகளுக்கு என்னென்ன பிரிவிலேஜஸ் கிடைக்குதோ, அதெல்லாம் அந்த வாய்ப்புகள் ஏழை எளிய குழந்தைகளுக்கும் கிடைக்கணும். அப்ப குழந்தைங்கள பள்ளிக்கூடத்துக்கு வர வைக்கிறதுக்கு என்ன வழி? அப்ப நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு குடுத்தோம்னா, அட்லீஸ்ட் சாப்பாடுக்காகவாவது ஆரம்பத்துல குழந்தைங்க வருவாங்க.
அப்ப அப்படி பள்ளிக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு நாம கல்விய கற்றுக் கொடுத்து, அவங்களுடைய வாழ்க்கைய மட்டும் மேம்படுத்துறது இல்லாம, சமூக ரீதியாக அந்த குடும்பங்களையும் அடுத்த தளத்துக்கு நம்ம உயர்த்த முடியும். அப்படிங்கிற ஒரு உன்னதமான நோக்கத்தோட இது கொண்டு வரப்பட்டது. காலங்காலமா நீங்க பார்த்தீங்கன்னா, இருபெரும் திராவிட கட்சிகளும் இந்த மதிய உணவு திட்டத்தை இன்னும் விரிவாக்கி, அதுல பல மாற்றங்கள கொண்டு வந்தாங்க. முக்கியமா கலைஞர் ஒரே ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வந்து, அதுல எவ்வளவு பெரிய ஒரு புரட்சிய பண்ணார் தெரியுமா? மதிய உணவு திட்டத்துல முட்டைய சேர்க்கிறாரு. முட்டை அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான புரதச்சத்தை குடுக்கக்கூடிய ஒரு உணவு. அட் த சேம் டைம் அது ரொம்ப காஸ்ட்லியும் கிடையாது. அப்போ ஒரு சீப் பட் அட் த சேம் டைம் பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் ஒண்ண அரசு பள்ளி மாணவர்களுக்கு கலைஞர் இன்கார்ப்பரேட் பண்றாரு. இது மூலமாக மாணவர்கள் பள்ளிக்கு வர எண்ணிக்கையும் அதிகமாகுது. மாணவர்களுக்கு ஆரோக்கியமான உணவு குடுக்கறதுனால, அவங்களுடைய கற்றல் திறன் அதிகரிக்குது. அவங்களுக்கு உடல் ரீதியாக பல மாற்றங்கள் ஏற்படுது. ரத்த சோகை ஆகட்டும், இல்ல ஸ்டண்டட் குரோத் ஆகட்டும். இது போன்ற விஷயங்கள் மாணவர்களிடையே மிகவும் குறைகிறது. ஒரு பக்கம் இப்படி ஹெல்த் அட்வான்டேஜ் மட்டும் இல்லாம, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கு வரக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது. இடைநிற்றல் குறையுது. அவங்களுடைய கற்றல் திறன் அதிகரிக்குது. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. இப்படி எத்தனையோ பெனிஃபிட்ஸ். அதுக்கப்புறம் பின்னால வந்த ஜெயலலிதா அம்மா, அதுல விதவிதமான கலவ சாதங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வாரத்துல 1 நாள் முட்டை அப்படிங்கிறத 2 நாள் ஆக்குனாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 4 நாட்கள், 5 நாட்கள் வந்து வாரத்துல முட்டை குடுக்குறாங்க. ஆங்கன்வாடி பள்ளிகளுக்கும் இதை விரிவுபடுத்தி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த ஸ்கீம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாரு நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் காலை உணவு திட்டம் மூலமா. இத்தனைக்கும் 2021 டிஎம்கே மேனிஃபெஸ்டோல இந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது சொல்லப்படல. ஒரு முறை பள்ளிக்கு போம்போது அந்த அரசு பள்ளி மாணவர்கள சந்திக்கும் பொழுது, ஒரு சில மாணவர்கள் சோர்வா இருக்கிறாங்க. அப்ப ஏன் சோர்வா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல காலையில வீட்ல சாப்பிடல. அப்பா, அம்மா 2 பேரும் கிளம்பி வேலைக்கு போயிட்டாங்க. சாப்பிடாம வந்தோம். பசிக்குது அப்படின்னு அந்த குழந்தைங்க சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, உலக சுகாதார மையம் மூலமாக குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்ல இந்தியா எவ்வளவு மோசமான ஒரு நிலைமையில இருக்கு அப்படிங்கிற தரவுகள வெளியிடுறாங்க. குறிப்பாக 5 வயதுக்கு கீழ் இருக்கக்கூடிய பிள்ளைகளிடையே ரத்த சோகை, நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ் இது மூலமாக உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி இதெல்லாம் எப்படி பாதிக்கப்படுது அப்படிங்கிற தரவுகளோட ஒரு ஆர்டிக்கிள் வெளிவருது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்த அறிமுகப்படுத்துறார். முதல்ல அரசு பள்ளிகள்ல அறிமுகப்படுத்தி, அதுக்கப்புறம் கவர்ன்மென்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்க்கும் அத விரிவுபடுத்துறாங்க. 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு வந்து இது நடைமுறைப்படுத்தப்படுது. இப்போ 2026 தேர்தல் அறிக்கையில அதை 8ஆம் கிளாஸ் வரைக்கும் விரிவுபடுத்துவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. ஐ அம் ஷூர் டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுன்னா, இத 12ஆம் கிளாஸ் வரைக்குமே அவங்க அடுத்த 5 வருஷத்துல விரிவுபடுத்துவாங்க. அப்போ இது பண்றதுடைய நோக்கம் என்ன? இதற்கான அவுட்கம் என்ன? அப்படிங்கிறதையும் இந்த அரசு ரொம்ப அழகா தெளிவா மெஷர் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஒரு பாலிசி கொண்டு வரோம். ஒரு நலத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துறோம். அந்த நலத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துறது மூலமா என்ன பெனிஃபிட் வருது? யாருக்காக இந்த திட்டத்த கொண்டு வந்தோமோ, அவங்களுக்கு உண்மையிலேயே அது மூலமாக பலன் போய் சேருகிறதா? அப்படிங்கிற விஷயத்த மானிட்டர் பண்ணி, அத ரெகுலரா மானிட்டர் பண்ணி, அதோட அவுட்கம்ஸ மெஷர் பண்ணி, அதுல ஏதாவது குறைபாடுகள் இருந்தா, லேக்கினை இருந்தா, இல்ல கேப்ஸ் இருந்ததுன்னா, அத சரி செய்து, இல்ல உண்மையிலேயே அந்த குழந்தைகளுக்கு அது மூலமாக நன்மை வருதுன்னா, அந்த திட்டத்தை மேலும் விரிவுபடுத்துறது இதெல்லாம் ஒரு அரசாங்கத்துடைய கடமை. அப்படி ஒரு சயின்டிபிக் அப்ரோச்சோட ஒரு அரசாங்கம் செயல்பட்டா தான், உண்மையிலேயே அவங்க கொண்டு வரக்கூடிய நலத்திட்டங்கள் மக்களுக்கு போய் சேரும். அதனுடைய பலனை அந்த எதிர்கால, வருங்கால தலைமுறை அனுபவிக்க முடியும். இன்னைக்கு காலை உணவு திட்டம் மூலமாக குழந்தைகளுடைய பள்ளி வருகை அதிகரித்திருக்குது. இடைநிற்றல் குறைஞ்சிருக்குது. வருஷா வருஷம் அரசு பள்ளியில் சேர்க்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்குது. அண்டர் 5 ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ரத்த சோகை, குரோத் டெஃபிஷியன்சிஸ், நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ் இதெல்லாம் வந்து குறைஞ்சிருக்குது. இதெல்லாம் ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய தரவுகள் மூலமாக நமக்கு தெரியுது. அப்போ ஒரு பக்கம் அரசு பள்ளிகளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர இம்ப்ரூவ் பண்றாங்க. இப்ப கூட விஷன் 2030 டாக்குமெண்ட்ல என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2030ஆம் ஆண்டுக்குள்ள இங்க இருக்கக்கூடிய எல்லா அரசு பள்ளிகளையும் மாதிரி பள்ளிகளுடைய தரத்துக்கு நாங்க உயர்த்தப் போறோம். எல்லா அரசு பள்ளியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுடைய தரத்த ஒரே மாரி உயர்த்துவோம். அது கல்வி தரமாக இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக இருக்கட்டும், எல்லாத்தையும் நாங்க உயர்த்தப் போறோம். அப்படின்னு ஒரு பக்கம் அதற்கான வேலைகள இந்த அரசாங்கம் கையில எடுக்குது. இன்னொரு பக்கம் வரக்கூடிய குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கான்சன்ட்ரேட் பண்றாங்க.
இது வெறும் குழந்தைகளோட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயமா, பசி சம்பந்தப்பட்ட விஷயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்ல. இன்னொரு பக்கம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய வேலை பளுவையும் இந்த மாரி திட்டங்கள் குறைக்குது. பொதுவா அரசாங்க பள்ளிக்கூடங்கள்ல ஏழை, எளிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் வந்து படிப்பாங்க. அப்படிப்பட்ட குடும்பங்கள்ல கணவன், மனைவி 2 பேரும் வேலைக்கு போனா தான் அன்னைக்கு வீட்ல அடுப்பெரியும். அன்றாட சம்பளம் வாங்கக்கூடிய குடும்பங்களைச் சேர்ந்த பிள்ளைகள். அப்படி இருக்கும் பொழுது காலையில நேரத்துக்கு வேலைக்கு போகணுங்கும்போது, ஐயய்யோ! காலையில நம்ம குழந்தை பசியோட பள்ளிக்கூடத்துக்கு போயிடுச்சே! அந்த குழந்தை எப்படி படிக்கும்? பசியில தவிக்குமே! அப்படின்னு அந்த தாயோ, தந்தையோ எவ்வளவு மனவேதனைய அனுபவிப்பாங்க. யோசிச்சு பாருங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ரீஅஷ்யூரன்ஸ் குடுக்குதுல்ல, இது போன்ற திட்டங்கள். 2 வேள சாப்பாடு நம்ம குழந்தை வயிறார சாப்பிடும். காலையில போனா ஸ்கூல்ல முதல்ல வயித்த நிரப்பிட்டு, அதுக்கப்புறம் பாடம் கத்துக் குடுப்பாங்க. அதே மாரி மதியமும் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு வரும். அதுக்குள்ள சாயந்திரம் நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோம்னா, நைட்டு சாப்பாடுக்கான விஷயத்த நம்ம பாத்துக்கலாம். அப்படின்னு பேரண்ட்ஸ்க்கு எவ்வளவு பெரிய ரீஅஷ்யூரன்ஸ் குடுக்குது. ஆனா, இன்னைக்கு இந்த இத்து போன குஜராத் மாடல்ல குழந்தைகளுக்கு மதிய உணவு உங்களால ஒழுங்கா குடுக்க முடியல. 3 வருஷத்துல 2,00,000 குழந்தைங்க இந்த ஸ்கீம்ல இருந்து வெளிய போயிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஸ்கீம உங்களால ஒழுங்கா ஊழல் இல்லாம, கரப்ஷன் இல்லாமல் நடைமுறைப்படுத்த முடியவில்லை. அத எஃபெக்டிவா நீங்க நடைமுறைப்படுத்தி இருந்தீங்கன்னா, இப்படி 2,00,000 குழந்தைங்க இதுலருந்து வெளியேறி இருப்பாங்களா? அதே ஆர்டிக்கிள்ல என்ன காரணம் சொல்லியிருக்காங்க பாருங்க. தரம் ரொம்ப மோசமா இருக்கிறதுனால, பெரும்பாலான குழந்தைங்க வீட்ல இருந்து கொண்டு வர சாப்பாட சாப்பிட விரும்புறாங்க. நம்ம தான் பார்த்தோமே, இந்த சங்கி மாடல் லட்சணத்த. யூபில சப்பாத்திய உப்ப தொட்டு சாப்பிடுறாங்க குழந்தைகள். மத்திய பிரதேஷ்ல மதிய உணவ நியூஸ் பேப்பர் துண்டுகள்ல சர்வ் பண்றாங்க. இந்த லட்சணத்துல இருக்கு இவங்களுடைய டபுள் என்ஜின் சர்க்கார். இந்த கூட்டம் தான் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நலத்திட்டங்களை விமர்சனம் பண்றாங்க. கல்விய விமர்சனம் பண்றாங்க. மும்மொழி கொள்கைய கொண்டு வந்து திணிப்போம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல நாம கவனம் செலுத்தணும். அதுக்கப்புறம் தான் அவங்க 1 மொழி படிக்கிறாங்களா, 2 மொழியா, இல்ல மும்மொழியா அப்படிங்கிறத பத்தி நம்ம கவலைப்பட முடியும். பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய குழந்தைகளோட எண்ணிக்கையே குறையுது அப்படின்னா, நீங்க எந்த லட்சணத்துல அரசு நடத்திட்டு இருக்கிறீங்க? என்ன காரணத்தினால இந்த குழந்தைகள் அரசு பள்ளியில் சேரக்கூடிய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு? இதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. 1 குஜராத்ல இந்த கடந்த 3 வருடங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுல சொல்லுவாங்க, 200க்கும் மேற்பட்ட பள்ளிகள மூடிட்டாங்கன்னு. டெம்பரரியா தான் குளோஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். அத மற்ற பள்ளிகளோட மெர்ஜ் பண்ண போறோம். அப்படிங்கிற விளக்கத்தை எவ்வளவுதான் இந்த அரசாங்கம் குடுத்தாலும், ஒரு பொய்யான ஒரு நரேட்டிவ கட்டமைக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனா உண்மையிலேயே குஜராத்ல அது நடந்துகிட்டு இருக்கு. கடந்த 3 ஆண்டுகள்ல ஏராளமான அரசு பள்ளிகள் மூடியிருக்கிறாங்க. அதே நேரத்துல பிரைவேட் ஸ்கூல்ஸோட எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. ஆனா தமிழ்நாட்டுல அதுக்கு நேர் எதிரா நடக்குது. அரசு பள்ளிகள் அதிகரிச்சிருக்கு. பிரைவேட் ஸ்கூல்ஸோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைஞ்சுகிட்டு வருது. அதே மாதிரி அரசு பள்ளிகளில் சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் குஜராத்ல குறைஞ்சுகிட்டு வருது. பிரைவேட் ஸ்கூல்ல போய் சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு இருக்கு. அரசு பள்ளிகளை விட பிரைவேட் ஸ்கூல்ஸ் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க மக்கள். அவ்வளவு செலவு செய்ய முடியும்னு நினைக்கிறவங்க கொண்டு போய் சேர்க்கிறாங்க. வேற வழியே இல்லாதவங்க, வேற வாய்ப்புகளே இல்லாதவங்க அரசு பள்ளியில கொண்டு வந்து குஜராத்ல சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல நிலைமை அதுக்கு நேர் எதிரா. பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல சேர்றதை விட வருஷா வருஷம் இந்த கடந்த 5 வருடங்கள்ல அரசு பள்ளியில் சேர்வதுல மாணவர்களும், குடும்பங்களும் அதிக ஆர்வம் காட்டுறாங்க. அதற்கு காரணம் என்ன? போஸ்ட் கோவிட் இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் அரசு பள்ளிகள்ல கல்வியுடைய தரத்தை உயர்த்தியிருக்கிறார்கள். அது நடக்கக்கூடிய பொதுத் தேர்வுகள்ல இந்த மாணவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலமா நமக்கு அது தெரிய வருது. இன்னைக்கு பள்ளியில் சேர்க்கை மட்டும் இல்ல, பள்ளி கல்வி முடிச்சுட்டு கல்லூரியில் சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாயிருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் புதுமை பெண் தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்கள். அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர், மாணவிகள் கல்லூரியில சேர்ந்தா ரூ. 1000 குடுக்குறாங்க. இப்போ ரூ. 1,500 உயர்த்த போறோம்னு சொல்றாங்க. இதனால நேஷனல் கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோல ஆல்ரெடி நேஷனல் ஆவரேஜ விட டபுள் மடங்கு இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு மேலும் அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக பெண்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. இப்படி பள்ளி முடிச்சு கல்லூரிக்கு வரக்கூடிய குழந்தைங்களுக்கு என்ன கரியர சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும். சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியா பின்தங்கிய குடும்பத்துல இருந்து வரக்கூடிய குழந்தைங்களா இருப்பாங்க. முதல் தலைமுறை பட்டதாரிகளா இருப்பாங்க. அப்ப வீட்ல அவங்கள சரியா கைட் பண்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு கரியர் கவுன்சிலிங், கரியர் கைடன்ஸ் குடுக்குது அரசு. நீங்க என்ன செய்ய விரும்புறீங்க? இவ்ளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கு? அதுக்கு தகுந்த மாரி உங்களுடைய கரியர நீங்க சூஸ் பண்ணுங்க. அப்படின்னு அவங்களுக்கு கைடன்ஸ் குடுக்குது.
அந்த கைடன்ஸ் மூலமா அவங்க என்ன கரியரை சூஸ் பண்றாங்களோ அந்த கெரியர்ல அவங்க ஷைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்குது. இன்னைக்கு டாக்டர் அம்பேத்கர் அயலக கல்வி மேம்பாட்டு திட்டம் மூலமாக பட்டியலினத்தை சேர்ந்த மாணவர்கள் கிட்டத்தட்ட 330 பேருக்கு மேல வெளிநாடுகள்ல போய் குளோபல் யூனிவர்சிட்டிஸ்ல அந்த மாணவர்களுக்கு இணையாக அவங்க சேர்ந்து படிக்கிறாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட 200 கோடிக்கு மேல இந்த அரசு செலவு பண்ணிருக்கு. கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல இப்படி போய் படிச்ச மாணவர்களோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? வெறும் 2 பேர். இன்னைக்கு 330 பேர் போயிருக்கிறாங்க. அரசு செலவுல ஒரு பைசா அவங்களுக்கு செலவு கிடையாது. ஒட்டுமொத்த செலவையும் அரசு ஏத்துக்குது. ஒரு ஆட்டோ ஓட்டுறவருடைய குழந்தை சிங்கப்பூர்ல போய் படிக்குது. ஜெர்மன் மொழி ஃப்ளூவெண்டா பேசுது. பிரெஞ்சு பேசுறாங்க. தொழில் முனைவோரா வராங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ கிளியர் பண்றாங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ கிளியர் பண்றாங்க. இன்னைக்கு வசதியான வீட்டு பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குதோ அதே அளவுக்கு சமமான வாய்ப்புகளை ஒரு அரசு இங்க ஏற்படுத்தி கொடுக்குது. இந்த கடந்த 5 ஆண்டு திராவிட மாடல் ஸ்டாலின் ஆட்சியில ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி புரட்சியை இந்த திமுக அரசு ஏற்படுத்தி இருக்குது. அது எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை அடுத்த தலைமுறையில ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய தரவுகள் இருக்கு. நான் அடிக்கடி பல காணொளிகள்ல பதிவு பண்ணியிருக்கேன். அடுத்த தலைமுறையை தான் டீமோகிராபிக் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்றோம். நம்மளுடைய முதலீடு. அவங்க வெறும் பிள்ளைகள் இல்ல, தனிப்பட்ட நபர்கள் இல்ல, இந்த சமூகத்தின் முதலீடு. அவங்களுடைய கல்வி, சுகாதாரம் போன்ற விஷயங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு அரசு உறுதி செய்யுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாளடைவுல இந்த சமூகத்துடைய முன்னேற்றத்தை அவர்கள் நின்று வழி நடத்துவார்கள். இன்னைக்கு இது போன்ற திட்டங்கள் மூலமாக எத்தனை பிள்ளைங்க படிச்சு வெளியில வராங்க. நாளைக்கு அதே பிள்ளைங்க தானே இந்த சமூகத்துல வந்து நிப்பாங்க. அதில் எத்தனை பேர் ஐஏஎஸ் ஆபீசர்ஸா வருவாங்க, ஐபிஎஸ் ஆபீசர்ஸா வருவாங்க. ஏன் தேர்தல்ல போட்டியிட்டு வேட்பாளராக வந்து நின்னு நம்ம கிட்ட எத்தனை பேர் ஓட்டு கேட்பாங்க. அப்போ ஒரு அரசு அவங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்குன்னா அதை திருப்பி கொடுக்கணும்னு அவங்களுக்கு தோணாதா? எப்படி இந்த அரசு என்ன கை தூக்கி விட்டுச்சோ, நான் இந்த மாதிரி பொறுப்புகளுக்கு வந்தேன்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பிள்ளைகளை முன்னேற்ற முடியுமோ அதை நான் செய்வேன் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்களா? அப்ப நாளடைவுல அது எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் யோசிச்சு பாருங்க. ஆனா இதெல்லாம் பத்தி இந்த குஜராத் மாடலுக்கோ இந்த சங்கிகளுக்கோ கவலையே கிடையாது. ஏன்னா இவங்களுடைய திட்டங்கள் எல்லாம் வெறும் பேப்பர் அளவுலதான். பாருங்க, பிஎம் போஷன் ஸ்கீம் அப்படின்னு நாங்க கொண்டு வந்துட்டோம். என்னவோ காலை உணவு திட்டத்தை நீங்க தான் புதுசா கொண்டு வந்த மாதிரி பேசுறீங்களே அப்படின்னு டிபேட்ல எல்லாம் வந்து பேசுவாங்க. ஆனா ஒரு ஸ்கீம் பேப்பர்ல இருக்கிறதுக்கும் அது கிரவுண்ட் லெவல்ல எந்த அளவுக்கு எஃபெக்டிவா நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. வாயால வடை சுடுறதுல இந்த சங்கிகள் எக்ஸ்பர்ட். அவங்களுடைய பாலிசிஸ், அவங்களுடைய திட்டங்கள்லாம் நீங்க பேப்பர்ல படிச்சு பாத்தீங்கன்னா ஆஹா ரொம்ப புரட்சிகரமா இருக்கே அப்படின்னு தோணும். ஆனா அதை நடைமுறைப்படுத்துறதுல அதே கவனத்தை அவங்க காட்டவே மாட்டாங்க. அதுல எப்படி கமிஷன் அடிக்கலாம், அதுல எப்படி கரப்ஷன் நடக்கலாம் அப்படிங்கறதுதான் அவங்க யோசிப்பாங்க. அதனாலதான் பாருங்க 3 வருஷத்துல காஸ்ட் மட்டும் 57% அதிகரிச்சிடுச்சு. ஆனா அதனால பெனிஃபிட் ஆகக்கூடிய குழந்தைகள் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் அந்த ஸ்கீமை விட்டு வெளியே போயிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாப்பாடோட தரம் சரியில்லை அப்படிங்கறதுனால வீட்டுல இருந்து கொண்டு வந்து சாப்பிடுறாங்க. அப்ப எந்த அளவுக்கு தரம் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே ரொம்ப ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த குழந்தைங்க தான் அரசு பள்ளிக்கு வராங்க. அவங்களுக்கே நீங்க கொடுக்கிற சாப்பாட்டுடைய தரம் பிடிக்கல அப்படின்னா அந்த குழந்தைங்க எந்த அளவுக்கு மோசமான சாப்பாடை நீங்க கொடுத்திருப்பீங்க. அரசு பள்ளிகள் வேண்டாம் அப்படின்னு பெற்றோர்கள் குஜராத்ல அரசு பள்ளிகள்ல இருந்து குழந்தைகளை பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு மாத்துறாங்கன்னா அப்போ உங்களுடைய கல்வி தரம் எவ்வளவு மோசமா இருக்கு. ஆனா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிற பாலிசி டாக்குமெண்ட் எடுத்து பாருங்க, அப்படியே நீட்டி முழக்கி பேசியிருப்பாங்க. ஆனா அவங்க அந்த டாக்குமெண்ட்ல பேசுனதுல 1% கூட கிரவுண்ட்ல அவங்களால நடைமுறைப்படுத்த முடியல. நடைமுறைப்படுத்த முடியலன்னா அதுக்கு காரணம் அதை நடைமுறைப்படுத்துறதுல அவங்களுக்கு ஆர்வம் இல்லை. அதனாலதான் காலாகாலமா நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு போன்ற கேரளா போன்ற மாநிலங்கள் கல்வியிலையும் சுகாதாரத்திலையும் ஏன் இன்னைக்கு முன்னோடியா இருக்கும்? ஏன் எல்லா சமூக நல குறியீடுகளிலும் நேஷனல் ஆவரேஜை விட நம்ம டபுள் மடங்கு நிக்கிறோம்? சஸ்டெயின்டு ஹியூமன் டெவலப்மெண்டல் இண்டெக்ஸஸ்ல ஏன் ஒன் ஆஃப் த டாப் 3 ஸ்டேட்ஸ்ல தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள் வருது? ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு அந்த அக்கறை இருக்கு. கல்வி மட்டும்தான் ஒருத்தருடைய எதிர்காலத்தை உறுதி செய்யும் அப்படிங்கறத ரொம்ப ஆணித்தனமா நம்புறாங்க. அதை நடைமுறையும் படுத்துறாங்க. இவங்க பேருக்குதான் குஜராத் மாடல், டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனா நடைமுறையில எதுவுமே இருக்காது. யோசிச்சு ஓட்டு போடுங்க. இந்த சொத்தையான குஜராத் மாடல் டபுள் இன்ஜின் சர்க்கார் வேணுமா?
இல்ல நம்ம மாணவர்களுடைய எதிர்காலத்தை உறுதி செய்யக்கூடிய திராவிட மாடல் 2.0 வேணுமா? நன்றி. வணக்கம்.